செல்வங்களே, இயற்கை வளங்கள் பகுதி 2இல் மழைப்பொழிவு எவ்வாறு நிகழ்கிறது, நீர் சுழற்சி, வளிமண்டலம் எவ்வாறு மாசுபடுகிறது மற்றும் நீர் எவ்வாறு ஒரு அதிசய திரவமாக செயல்படுகிறது என்பதை பற்றிய முக்கியமான தகவல்களுடன் பார்த்து அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான இயற்கை வளமான மண் மீது கவனம் செலுத்துவோம். கற்றல் நோக்கங்கள். இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். இயற்கை வளம் மண், மண்ணில் நிறைந்த கனிமங்கள், பல்வேறு பொறுப்பு காரணிகளுடன் மண் உருவாக்கம். முக்கிய வார்த்தைகள்: பல்லுயிர், வானிலையால் அழிதல், அமிலமயமாக்கல், கார்பனேற்றம், நீரார் பகுப்பு, மண் அரிப்பு, ஊடுருவல், மண் உருவாக்கம். மண் ஒரு முக்கியமான வளமாகும். இது ஒரு பகுதியில் வாழும் பன்முகத்தன்மையை தீர்மானிக்கிறது. ஆனால் மண் என்றால் என்ன? அது எவ்வாறு உருவாகுகிறது? பாறைகளின் வானிலை காரணிகளால் மண் உருவாகுகிறது. வானிலையால் அழிதல் என்றால் என்ன? வானிலையால் அழிதல் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள பாறைகள் மற்றும் தாதுக்களை உடைப்பது அல்லது கரைப்பது ஆகும். நமது பூமியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த அடுக்கில் காணப்படும் தாதுக்கள் உயிர் வடிவங்களுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. இருப்பினும் தாதுக்கள் பெரிய பாறைகளில் பிணைக்கப்பட்டிருந்தால் இந்த தாதுக்கள் உயிரினங்களுக்கு கிடைக்காது. நீண்ட காலமாக ஆயிரக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான ஆண்டுகளில் பூமியின் மேற்பரப்பில் அல்லது அதற்கு அருகில் உள்ள பாறைகள் பல்வேறு இயற்பியல் காரணிகளால் உடைக்கப்படுகின்றன. இவை வெப்பநிலை, அழுத்தம், உறைபனி, வேர் நடவடிக்கை மற்றும் துளையிடும் விலங்குகள், வேதியியல் காரணிகளில் நீர் அதாவது நீரார் பகுப்பு, பிராணவாயு அதாவது ஆக்சிஜனேற்றம், அமிலங்கள் அதாவது அமிலமயமாக்கல், கரிமில வாயு அதாவது கார்பனேற்றம் மற்றும் பூமியில் வாழும் உயிரினங்கள் ஆகியவை இலைக்கண்கள் மற்றும் சில உயிரியல் செயல்முறைகள் போன்றவை அடங்கும். இந்த உடைப்பின் இறுதி பொருள் நுண்ணிய மண் துகள்கள் ஆகும். ஆனால் மண்ணை உருவாக்கும் காரணிகள் அல்லது செயல்முறைகள் என்ன?
சூரியன். சூரியன் பகலில் பாறைகளை வெப்பப்படுத்துகிறது மற்றும் இரவில் அவற்றை விரிவுபடுத்துகிறது. இந்த பாறைகள் குளிர்ந்து சுருங்குகின்றன. பாறையின் அனைத்து பகுதிகளும் ஒரே விகிதத்தில் விரிவடைந்து சுருங்காததால் விரிசல்கள் உருவாகி இறுதியில் பெரிய பாறைகள் உடைந்து சிறிய துண்டுகளாகி விடுகின்றன. நீர். மண் உருவாவதற்கு நீர் 2 வழிகளில் உதவுகிறது. சூரியனின் சீரற்ற வெப்பத்தால் உருவாகும் விரிசலில் பாறைகளுக்குள் தண்ணீர் பாய்ந்து செல்லும். இந்த நீர் பின்னர் உறைகிறது. அது விரிசல்களை விரிவுபடுத்துவதை கவனிக்கவும். பாயும் நீர் நீண்ட காலத்திற்கு கடினமான பாறைகளை கூட உடைக்கிறது. வேகமாக பாயும் நீர் பெரும்பாலும் பாறையின் பெரிய மற்றும் சிறிய துகள்களை கீழ்நோக்கி கொண்டு செல்கிறது. இந்த பாறைகள் மற்ற பாறைகளுக்கு எதிராக உராய்ந்து அதன் விளைவாக ஏற்படும் சீராய்ப்பு பாறைகள் சிறிய மற்றும் சிறிய துகள்களை உருவாக்குகிறது. நீர் இந்த துகள்களை சேர்த்து மேலும் தனது பாதையில் மண் அதன் தாய்ப்பாறையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள இடங்களில் சேர்த்து வைக்கிறது. காற்று. பாறைகள் மீது தண்ணீர் தேய்ந்து அவற்றை உடைப்பது போன்ற ஒரு செயல்பாட்டில் பலத்த காற்றும் பாறைகளை அரிக்கிறது. காற்றானது தண்ணீரைப் போல மணலை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்கிறது. உயிரினங்கள் மண்ணின் உருவாக்கத்தையும் பாதிக்கின்றன. நாம் முன்பு படித்த இலைக்கண் பாறைகளின் மேற்பரப்பிலும் வளரும்போது அவை சில பொருட்களை வெளியிடுகின்றன. அவை பாறையின் மேற்பரப்பை தூள் போன்றதாகவும் மண்ணின் மெல்லிய அடுக்கை உருவாக்கவும் காரணமாகின்றன. பாசி போன்ற மற்ற சிறிய தாவரங்கள் இப்போது இந்த மேற்பரப்பில் வளர்ந்து பாறை மேலும் உடைக்க முடியும். பெரிய மரங்களின் வேர்கள் சில சமயங்களில் பாறைகளில் விரிசல் ஏற்பட்டு வேர்கள் பெரிதாக வளர வளர விரிசல் பெரிதாகும். செயல்முறை. சிறிது மண்ணை எடுத்து தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் போடவும். மண்ணின் எடுக்கப்பட்ட அளவை விட குறைந்தது 5 மடங்கு தண்ணீர் இருக்க வேண்டும். மண்ணையும் தண்ணீரையும் தீவிரமாக கிளறி மண்ணை அமர அனுமதிக்கவும். சிறிது நேரம் கழித்து கவனிக்கவும். நீங்கள் பார்த்தது போல் மண் ஒரு கலவையாகும். இது பாறையின் சிறிய துகள்களை கொண்டுள்ளது, அதாவது வெவ்வேறு அளவுகளில். இது மட்கிய என்று அழைக்கப்படும் அழுகிய உயிரணுக்களின் துண்டுகளையும் கொண்டுள்ளது. கூடுதலாக மண்ணில் பல்வேறு வகையான நுண்ணிய வாழ்க்கை உள்ளது.
மண்ணின் வகை அதில் காணப்படும் துகள்களின் சராசரி அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. மற்றும் மண்ணின் தரம் மட்கிய அளவு மற்றும் அதில் காணப்படும் நுண்ணிய உயிரணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பை தீர்மானிப்பதில் மட்கிய ஒரு முக்கிய காரணியாகும். ஏனெனில் இது மண்ணை அதிக நுண்துளைகளாக ஆக்குகிறது மற்றும் நீர் மற்றும் காற்று ஆழமான நிலத்தடியில் ஊடுருவ அனுமதிக்கிறது. பாறைகளின் வகை ஒரு குறிப்பிட்ட மண்ணில் காணப்படும் கனிம சத்துக்கள் சார்ந்தது. மண்ணின் ஊட்டச்சத்து உள்ளடக்கம், அதில் உள்ள மட்கிய அளவு மற்றும் மண்ணின் ஆழம் ஆகியவை அந்த மண்ணில் எந்த தாவரங்கள் செழித்து வளரும் என்பதை தீர்மானிக்கும் சில காரணிகளாகும். இவ்வாறு மட்கிய மற்றும் உயிரினங்களைக் கொண்ட மண்ணின் மேலடுக்கு மேல் மண் என்று அழைக்கப்படுகிறது. மேல் மண்ணின் தரம் அந்த பகுதியில் பல்லுயிர் பெருக்கத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். நவீன விவசாய முறைகளில் அதிக அளவு உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பொருட்களை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யும் மண்ணின் நுண்ணுயிரிகளை அழிப்பதின் மூலம் மண்ணின் கட்டமைப்பை அழிக்க முடியும். இது மண்புழுக்களை கொல்கிறது. வளமான மட்கியத்தை உருவாக்குவதில் கருவியாக உள்ளது. நிலையான நடைமுறைகள் பின்பற்றாவிட்டால் வளமான மண்ணை விரைவில் தரிசாக மாற்றலாம். மண்ணிலிருந்து பயனுள்ள கூறுகளை அகற்றுவது மற்றும் பிற பொருட்களை சேர்ப்பது மண்ணின் வளத்தை மோசமாக பாதிக்கிறது. மற்றும் மண்ணில் உள்ள உயிரினங்களின் பன்முகத்தன்மையை மண் மாசுபாடு என்று அழைக்கப்படுகிறது. இன்று நாம் ஒரே இடத்தில் காணும் மண் மிக நீண்ட காலமாக உருவாக்கப்பட்டது. இருப்பினும் முதலில் மண்ணை உருவாக்கி அந்த இடத்திற்கு மண்ணை கொண்டு வந்து சில காரணிகள் மண்ணை அகற்றுவதற்கு காரணமாக இருக்கலாம். மண்ணின் நுண்ணிய துகள்கள் பாயும் நீர் அல்லது காற்று மூலம் எடுத்து செல்லப்படலாம். அனைத்து மண்ணும் கழுவப்பட்டு அடியில் உள்ள பாறைகள் வெளிப்பட்டால் மதிப்புமிக்க வளம் இழக்கப்படுகிறது. இதன் விளைவாக பாறைகளில் தாவரங்கள் மிக குறைவாகவே வளரும். செயல்பாடு. ஒரே மாதிரியான 2 தட்டுகளை எடுத்து மண்ணால் நிரப்பவும். ஒரு தட்டில் கடுகு அல்லது பச்சைப்பயிறு அல்லது நெல் நட்டு, முதல் தட்டில் தாவர வளர்ச்சி ஏற்படும் வரை 2 தட்டுகளிலும் சில நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றவும். இப்போது 2 தட்டுகளையும் சாய்த்து அந்த நிலையில் வைக்கவும். இரண்டு தட்டுகளும் ஒரே கோணத்தில் சாய்ந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தட்டுகளில் இருந்து தண்ணீர் வெளியேறும் வகையில் 2 தட்டுகளிலும் சம அளவு தண்ணீரை மெதுவாக ஊற்றவும். தட்டுகளில் இருந்து தண்ணீர் வெளியேறும் மண்ணின் அளவை ஆராயவும். இரண்டு தட்டுகளிலும் ஒரே அளவு உள்ளதா?
இப்போது 2 தட்டுகளிலும் உயரத்திலிருந்து சம அளவு தண்ணீரை ஊற்றவும். நீங்கள் முன்பு ஊற்றிய அளவை விட 3 அல்லது 4 மடங்கு அதிகமாக ஊற்றவும். இப்போது தட்டுகளில் இருந்து எடுக்கப்படும் மண்ணின் அளவை ஆராயவும். 2 தட்டுகளிலும் உள்ள மண்ணின் அளவு ஒரே மாதிரியாக உள்ளதா? அகற்றப்படும் மண்ணின் அளவு முன்பு கழுவப்பட்ட மண்ணின் அளவிற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சமமாக உள்ளதா? மண் அரிப்பை தடுப்பதில் தாவரங்களின் வேர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகம் முழுவதும் நடக்கும் பெரிய அளவிலான காடழிப்பு பல்லுயிர் பெருக்கத்தை அழிப்பது மட்டுமல்லாமல் மண் அரிப்புக்கும் வழிவகுக்கிறது. சிறிய தாவரங்கள் கொண்ட மேல் மண் மிக விரைவாக அகற்றப்பட வாய்ப்புள்ளது. அவற்றின் மலைப்பகுதிகளில் துரிதப்படுத்தப்படுகிறது. இந்த மண் அரிப்பு செயல்முறையை மாற்றுவது மிகவும் கடினம். மண்ணின் ஆழமான அடுக்குகளில் நீர் ஊடுருவுவதில் தரையில் உள்ள தாவர உறை ஒரு பங்கு வகிக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வானிலையால் அழிதல் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள பாறைகள் மற்றும் தாதுக்களை உடைப்பது அல்லது கரைப்பது ஆகும். சூரியன், நீர், காற்று மற்றும் உயிரினங்கள் போன்ற பல்வேறு காரணிகள் பாறைகள் சிதைவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மண் அரிப்பை தடுப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காட்டழிப்பு மண் அரிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் பாலைவனமாக்குகிறது. மற்றும் பல்லுயிர்களை அழிக்கிறது. மண்ணிலிருந்து பயனுள்ள கூறுகளை அகற்றி மண்ணின் வளத்தை பாதிக்கும் பிற பொருட்களை சேர்ப்பது மண் மாசுபாடு எனப்படும். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி.